ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து ஒன்ப்ளஸில் வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். நல்லா பிராண்டடான மொபைல்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நாட் வெர்ஷனில் வந்து நிறையவே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான மொபைல்ஸ் வந்து எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து நாட் 2 சிஇ வெர்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஃபோக்மேன் எடிஷன் சொல்லி நிறைய எடிஷன்ஸ் மொபைல்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு மொபைல்ஸ் வந்து நாட் தரப்புலேருந்து ஏதாவது வந்து வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து காத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சிஇஓட செகண்ட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பிப்ரவரி 17 அன்னைக்கு வந்து அந்த சிஇஓட செகண்ட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி அந்த மொபைலில் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சிஇக்கும் C2க்கும் வந்து என்ன கம்பேரிசன் வந்து இருக்குதுன்னு கூட நான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ C2 வந்து யாராவது வந்து வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். என்னோட பேர் வந்து கார்த்திக். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது தமிழ் டெக் கிரியேஷன். நம்மளோட சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து கண்டினியூவாக வந்து பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வந்து நாட் சிஇக்கும் C2க்கும் வந்து என்ன ஸ்பெக்ஸ் கம்பேரிஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயிலான விஷயத்தை பற்றியும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாட் சிஇயில் இருக்கக்கூடிய கம்பேரிஷன் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ நாட் சிஇயில் என்ன ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். 6.4 இன்ச்சஸ்க்கு வந்து ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Qualcomm Snapdragon 750Gங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 எம்பிக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் கேமராவும், பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 64 எம்பிக்கு வந்து ஒரு பிரைமரி கேமராவும், 8 எம்பிக்கு வந்து ஒரு அல்ட்ரா வைடும், 2 எம்பிக்கு வந்து ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 8GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், 6GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் லெவல் ஆக்சிஜன் OS 11.3 மேலே வந்து ரன் ஆகிற மாதிரி இங்கே வந்து OS வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து சிஇயில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்க. இப்போ வந்து C2வில் வந்து எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 6.4 இன்ச்சஸ்க்கு வந்து ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 900ங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மட்டும்தான் வந்து அவங்களோட ப்ராசஸர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 எம்பிக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 64 எம்பிக்கு வந்து ஒரு பிரைமரி கேமராவும், 8 எம்பிக்கு வந்து ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும், 2 எம்பிக்கு வந்து ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் பின் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் ஜாக் பின் வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதேமாதிரி ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 8GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், 6GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் லெவல் ஆக்சிஜன் OS 11.3 மேலே வந்து ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டோம் அப்படின்னா வந்து ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. ப்ராசஸர் மட்டும்தாங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இவங்க வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல. அதில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே தான் இங்கேயும் வந்து கொடுத்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட சிஇலும் C2லையும் இருக்கிற கம்பேரிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராசஸர் வந்து மாற்றிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ராசஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஇயில் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து MediaTek ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி MediaTek ப்ராசஸருங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து C2வில் வந்து ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து MediaTek ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களோட மொபைலோட பேக் சைடில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து மாற்றிருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ சிஇ வெர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கேமரா ஹோல்ஸ் வந்து சரி, நாடில் வந்து எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து இந்த சிஇயில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து C2வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் 2வில் வந்து எந்த மாதிரி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து சூப்பரான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே தான் வந்து ஒரு ட்ராபேக் வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ பேக் சைடில் இருக்கிற கேமரா ஹோல்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. ஸோ பவுச் வந்து போடாமலே வந்து அவங்களோட கேமரா ஹோல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியிற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. மற்றபடி கேமரா டிசைன் வந்து பொறுத்த வரைக்குமே வந்து நல்ல டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அது ஒன்று மட்டும்தான் வந்து ட்ராபேக்காக வந்து எனக்கு வந்து தெரிகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ பாடியை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு கிளாசிக் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சிஇயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே C2வில் வந்து ஒரு நல்ல கிளாஸி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து கம்பேரிசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ், அது மட்டும் இல்லாமல் கேமரா,
அது மட்டும் இல்லாமல் வந்து இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஇயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆடியோ ஜாக் பின் வந்து கொடுக்கல. ஸோ CE2ல் வந்து அவங்களோட 3.5 mmல வந்து ஆடியோ ஜாக் பின் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கும். ஸோ மற்றபடி வந்து வேறு எதுவுமே வந்து இங்கே வந்து மாற்றலன்னு கூட சொல்லலாம். ப்ரைஸ் ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்குமே வந்து இங்கேயும் ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து அதே மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன 6GB RAM 128GB வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,000 வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிஇயில். ஸோ அதே மாதிரி தான் வந்து CE2லேயும் வந்து சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி 8GB RAM 128GB வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 வந்து சேல் பண்ணுற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து CE2லேயும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து சேல் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து அமேசான்லேயும் வந்து அவைலபிளில் வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து அன்பாக்சிங் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிஇக்கும் CE2க்கும் வந்து என்ன கம்பேரிஷன் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணி என்ன ரீசனுக்காக இந்த வீடியோஸ் வந்து பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தமிழால் வருவோம். நட்பினால் இணைவோம்.